வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். நடப்பதற்கு முன்பு சொல்லப்பட்ட பல வெற்றி மேலே பெரும் வெற்றிகள், உலக சாதனை வெற்றிகள் நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட ஸ்ரீ சக்ரா பாலா சேனலை பாருங்கள். இதில் உலகக்கோப்பை ஃபுட்பால், உலகக்கோப்பை கிரிக்கெட் மற்றும் இயற்கை சீற்றம் பல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பு சொல்லப்பட்டது முழுமையாக நடந்திருக்கு. இன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டின் ஜாதக பிரகாரம், காலச்சக்கரத்தின் ஜாதக பிரகாரம் என்ன நடக்க போகுது என்பது சொல்கிறேன். நம்ம இந்திய நாட்டின் ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு புதிய துணை பிரதமர் அல்லது பிரதமரே வரக்கூடிய காலகட்டம் இது. இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணிக்கப்பட்டது. காலச்சக்கரத்துக்கு ஏற்ப இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும். அது எப்பன்னா 18/5/2026 முதல் 16/11/2026 வரை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்கு புதிய துணை பிரதமர் அல்லது பிரதமராக வரக்கூடிய அமைப்பு அமையும். ஏன்னா திரு மாண்புமிகு மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு மோடிஜி ஐயா அவர்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி, விருச்சக லக்னம். இவரோட ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் காரணத்தால் 11ஆம் இடம் லாபம் வெற்றியை தரக்கூடிய இடத்தை பார்ப்பதும், 7ஆம் இடம் சனி பார்ப்பதும், இதெல்லாம் சிறிது தோல்விகளும் நஷ்டங்களும் பெரிய பாதிப்பும் இவர் ஜாதக பிரகாரம் இருக்கு. இதே 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி இவரோட லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் குரு பயிற்சி ஆகும்போது இடம் மாற்றம் ஆகக்கூடிய காலகட்டமும், சிறிது மாதம் கழித்து கடகத்தில் இருக்கும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு பக்ரமாய் பயிற்சி ஆவார். 10ல் குரு இருந்தால் பதவிகள் பறிபோகும். இது பொதுவாக காலச்சக்கரத்தின் விதி. அதை தான் ஜோதிட பிரகாரம் இதை சொல்றேன். இந்த காலகட்டத்தில் இந்திய நாட்டுக்கு புதிய ஒரு பிரதமர் அல்லது துணை பிரதமராக வரக்கூடிய காலகட்டம் இது. இந்தியாவுக்கு இன்னும் பல ஆண்டு பிரதமராக இருக்கக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் பதவியில் இருக்கக்கூடியவர் யாருன்னா மாண்புமிகு மரியாதைக்குரிய பாரத பிரதமராக திரு மோடி ஐயா தான் இருப்பாங்க. இதுவும் அவர் ஜாதகம்தான். இப்ப சொன்ன இந்த காலகட்டத்தில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் துணை பிரதமராகவோ அல்லது பிரதமராகவோ வரக்கூடிய அதிகம் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி அமையும். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பீகார் மாநிலத்தில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக வருவார் என்பதும் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பே நான் சொன்னேன். அதுவும் நடந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தல் சொன்னேன், உலகக்கோப்பை கிரிக்கெட் சொன்னேன், உலகக்கோப்பை ஃபுட்பால் சொன்னேன், 2026 2020 கிரிக்கெட் மேட்ச் வெற்றின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாம் அனைத்தும் நடந்திருக்கு. எல்லாம் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணிக்கப்பட்ட விஷயம்தான் சொல்லியிருக்கிறேன். இதுவும் நடக்கும். பெரிய பெரிய ஜாதக பிரகாரம் பெரும் வெற்றிகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், இனியும் கொடுப்பேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக திரு நிதிஷ்குமார் நம்ம இந்தியாவின் துணை பிரதமர் அல்லது பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டின் உண்டான சினிமா துறை, கலைத்துறை இவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பும் கண்டமும் உண்டான காலகட்டமும் இப்போ நடக்க தொடங்குது. அது எப்பன்னா தமிழ்நாட்டுக்கு
ஆந்திரா, கேரளா, மும்பை இந்த 4 மாநிலத்தில் உள்ள சினிமா துறையும் மிகப்பெரிய பாதிப்பு கண்டமும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அது எப்பன்னா 16/5/2026 முதல் 27/12/2026 வரை இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த 4 மாநிலத்தின் சினிமா துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் பெரும் கண்டமும் இருக்கு. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையினாவே அது சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே அந்த பாதிப்பு கண்டம் அதிகம் வாய்ப்பு இருக்கு. இல்லை கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், டைரக்டர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், இசை அமைப்பாளர், ஃபைனான்சியர், ப்ரொடியூசர், சண்டை பயிற்சியாளர் மற்றும் சினிமா துறை சம்பந்தப்பட்ட காமெடி ஆக்டர் அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு கண்டங்களும் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா அதிகம் நடிகைகள் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது இப்படி ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிட்டு இருக்கு. அதை தான் குறிப்பாக சொல்றேன். சூசைட் பண்ணிக்கிறது, இல்லை திருமணம் செய்து அதிகம் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற இன்னொரு திருமணம் உடனே செய்வது, படம் ரிலீஸ் ஆகாம கோர்ட்ல வழக்கு தொடர்பது மற்றும் வாகன விபத்தினால் பெரிய பாதிப்பும், தீ விபத்தோ மற்றும் பெரும் பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா பெரும் இறப்பு, பெரிய பாதிப்பு கண்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் அதிகம் நடந்துட்டு வருது. இது நடக்கும். இதை இந்த குறிப்பாக இந்த மாதத்துக்குள் நீங்க பாருங்க, சினிமா துறை சம்பந்தப்பட்ட பெரிய பாதிப்பு கண்டங்களும் நீங்க பார்க்கலாம். இவை அனைத்தும் ஜோதிடம், ஜாதகம் முறைப்படி கணிக்கப்பட்டது தான். என்னோட ஸ்பெஷல் நடப்பதற்கு முன்பே இந்த உலகத்துக்கு சொல்லணும். சொல்லப்பட்ட அனைத்து விஷயமும் நல்லபடியா நடந்துட்டு வருது. இதில் பெரிய வெற்றியை கொடுத்துட்டு வர அனைத்தும் தனிப்பட்ட கருத்து எனது இல்லை. ஜோதிடத்தில் கணிப்பேன். இதில் இந்த விஷயம் வந்ததுன்னா முன்கூட்டியே சொல்லிடுவேன். அதுதான் என்னோட ஸ்பெஷல். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலில் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.